Hello my dear CA CMA aspirants. Welcome to Sarveshwara Academy, coaching center for CA and CMA. Accounting for bonus issue. CA ஃபவுண்டேஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லலாம். இந்த சாப்டர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனஸ் இஷ்யூ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சிட்ருக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்கள எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸு இவங்க ஆல்ரெடி கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுட்ருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு கம்பெனி என்ன பண்ணுன்னா, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கும் கம்பெனி. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கம்பெனி வந்து இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்க்கு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போனஸ் ஷேர்ஸ். இந்த போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுனால கம்பெனியோட நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் கம்பெனியோட நெட்வொர்த்து இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த போனஸ் இஷ்யூ பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். இந்த கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேபிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்ஸோ ரிசர்வ்ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டலைஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்ஸோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா பெய்டப் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். பெய்டப் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுட்ருக்கேன். அந்த கம்பெனியில் வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்குது. அந்த கம்பெனியில் எக்ஸஸாக ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்றப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற ப்ராஃபிட்ஸ் ரிசர்வ்ஸ் நான் என்ன பண்ணுறேன், என்னோட எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு நான் ஷேராக கொடுத்துட்றேன். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர். அக்கௌண்டிங் ஃபார் போனஸ் இஷ்யூவில் நம்ம பாயிண்ட் நம்பர் 1 பார்க்கலாம். A bonus share may be defined as issue of shares at no cost to current shareholders in a company based upon the number of shares that the shareholder already owns. ஷேர்ஸ் வந்து நம்ம போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது எப்படின்னா, இந்த ஒரு ரேஷியோ இருக்கும். எக்ஸாம்பிள் இவங்க சொல்ல பாருங்க, பேஸ்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தட் த ஷேர் ஹோல்டர் ஆல்ரெடி ஓன்ஸ். இப்போது 1:2 அப்படின்னு வச்சுக்கலாம். 1:2 அப்படின்னா 1 ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் ஹெல்டு. ஒரு ஷேரு கொடுக்குறாங்க, 2 ஷேர் வச்சுட்ருக்கவங்களுக்கு 1 ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ ஷேர் வச்சுட்ருக்காங்களோ அந்த ஷேர்ஸ் பேஸ் பண்ணி தான் போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுனால கம்பெனியோட நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, போனஸ் இஷ்யூ பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லுவோம். ஏன் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதே நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்ஸும் ரிசர்வ்ஸும் நம்ம பெய்டப் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ பெய்டப் கேபிட்டல் தான் அந்த போனஸ் தான். அது போனஸ் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுறது தான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்ஸு ரிசர்வ்ஸ் நம்ம பெய்டப் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கேபிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போனஸ் இஷ்யூ சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். Provisions of Companies Act 2013. Section 63 of the Companies Act 2013 deals with the issue of bonus shares. According to subsection 1 of section 63, a company may issue fully paid bonus shares to its members in any manner whatsoever out of its free reserves, the securities premium account or the capital redemption reserve account. செக்ஷன் 63 என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 63 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ண முடியும். ஏன்னா போனஸ் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டே நம்ம போட மாட்டோம். போனஸ் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டுன்றது நம்ம போட மாட்டோம். மீன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம அமௌண்ட்டில் காஸ்ட் காலமில் நம்ம அமௌண்ட் காட்டவே மாட்டோம். இதெல்லாம் நம்ம சிஏ இன்டர் AS 13 நம்ம பார்க்கலாம். AS 13 அதில் நம்ம இந்த போனஸ் இஷ்யூலாம் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சிஏ இன்டரில் Section 63 of the Companies Act 2013 deals with the issue of bonus shares. According to subsection 1 of section 63, a company may issue fully paid bonus shares to its members
கம்பெனி என்ன பண்ணோன்னா ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். யாருக்கு இஷ்யூ பண்ணலாம்? மெம்பர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணலாம். இப்போ இந்த ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோன்னா இவங்க என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எந்த ரிசர்வ் யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸ் மீன்ஸ் ஜென்ரல் ரிசர்வ் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சிஆர்ஆர் அக்கௌண்ட் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். எதுக்காக? இந்த ரிசர்வ்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லி பெய்ட் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செக்ஷன் 63 சப்செக்ஷன் 1 சொல்கிறாங்க. Provided that no issue of bonus shares shall be made by capitalizing reserves created by a revaluation of assets. உங்களுக்கு ரிசர்வ்ஸில் ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் பார்த்திங்கன்னா நம்ம அசட்ஸ்லாம் ரீவேல்யூ பண்ணி வச்சிருக்கிற ரிசர்வ். ஸோ அந்த ரிசர்வ்ஸ் மூலிமா போனஸ் இஷ்யூ பண்ணலாமா, இந்த ரிசர்வ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாமா போனஸ்க்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீவேல்யூஷன் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அசட்ஸ்லாம் ரீவேல்யூ பண்ண ரிசர்வ்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது ஃபுல்லி பெய்ட் போனஸ் இஷ்யூ நம்ம பண்ணக்கூடாது. இந்த ரிசர்வ் வந்து ஃபுல்லி பெய்ட் போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது செக்ஷன் 63 சப்செக்ஷன் 1 சொல்கிறாங்க. செக்ஷன் 63 சப்செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா no company shall capitalize its profits or reserves for the purpose of issuing fully paid up bonus shares under subsection 1 unless அப்படின்றாங்க. அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸு, நம்மக்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், நம்மக்கிட்ட இருக்கிற சிஆர்ஆர் அக்கௌண்ட்டு இதெல்லாமே ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. எப்போ ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்னா போனஸ் இஷ்யூன்றது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ஆத்தரைசேஷன் இருக்கணும். போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் வந்து ஆர்டிகல்ஸில் இருக்கணும். இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி ஆர்டிகல்ஸில் ஆத்தரைசேஷன் இல்லைனா நீங்கள் போனஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. It has on the recommendation of the board been authorized in the general meeting of the company. So board of directors அவங்க ஜெனரல் மீட்டிங்கில் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும் போனஸ் இஷ்யூ பண்ணலாம் கொடுக்கலாம் அப்படின்றது போர்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் இவங்க போனஸ் இஷ்யூ பண்ணலான்றாங்க. It has not defaulted in payment of interest or principal in respect of fixed deposits or debt securities issued by it. Fixed deposits இல்லை டெட் செக்யூரிட்டிஸ், டெட் இப்போ கடன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கடன் டெட் செக்யூரிட்டிஸ்னால் டிபெஞ்சர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. டிபெஞ்சர்ஸ் மேலே என்ன பண்ணணும், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், கம்பெனி பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் டீஃபால்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை அந்த டெட் செக்யூரிட்டிஸ்க்கு பிரின்சிபல் பே பண்ணணும் அப்படின்னா வாங்கின கடன் திருப்பி கொடுக்கணும், அந்த பிரின்சிபல் பே பண்ணுறதுல டீஃபால்ட் பண்ணியிருந்தாலும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுல டீஃபால்ட் பண்ணியிருந்தாலும், பிரின்சிபல் பே பண்ணுறதுல டீஃபால்ட் பண்ணியிருந்தாலும் போனஸ் இஷ்யூ பண்ண முடியாது. அதே மாதிரி கம்பெனி வந்து ஸ்டாட்டுட்டரி டியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டுட்டரி டியூஸ் நம்ம என்ன சொல்லணும்னா பிஎஃப், கிராச்சுவிட்டி, போனஸ் இதெல்லாமே எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணுறது. இந்த எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணுறது கூட டிஃபால்ட் பண்ணியிருந்தாலும் போனஸ் இஷ்யூ பண்ண முடியாது. ஈவந்தோ ரிசர்வ்ஸ் எல்லாமே இருந்தாலுமே கூட நம்ம அந்த ரிசர்வ்ஸ்லாம் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் டெட் கொடுக்கணுமோ, கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போனஸ் இஷ்யூ பண்ணலாம். டிஃபால்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பே பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்டாட்டுட்டரி டியூஸ் நீங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ண வேண்டியது பே பண்ணிட்டா நீங்கள் போனஸ் இஷ்யூ பண்ணலாம். இதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுட்டு இதெல்லாம் டிஃபால்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் வந்து இந்த பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் இஃப் எனி அவுட்ஸ்டாண்டிங் ஆன் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர் மேட் ஃபுல்லி பெய்ட். நீங்கள் போனஸ் இஷ்யூ அலாட் பண்ணுறீங்க, போனஸ் இஷ்யூ கொடுக்கலாம், போனஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் எல்லாமே ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணணும். இதுவும் ஒரு ரூல் தான். இப்போ இதெல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போனஸ் இஷ்யூ பண்ணலாம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா நீங்கள் போனஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செக்ஷன் 63 சப்செக்ஷன் 2 சொல்கிறாங்க. நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The company which has once announced the decision of its board recommending a bonus issue shall not subsequently withdraw the same. இப்போ போர்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க போனஸ் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு, போனஸ் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. Subsection 3 of section also provides that a bonus shares shall not be issued in lieu of dividend. இந்த செக்ஷன் 63ல செக்ஷன் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா போனஸ் இஷ்யூ வந்து டிவிடெண்டுக்கு பதிலாக போனஸ் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. போனஸ் ஷேர்ஸ் வந்து டிவிடெண்டுக்கு பதிலாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. As per section 63 section 2 of the Companies Act 2013, a bonus shares cannot be issued unless partly paid up shares are made fully paid up. ஸோ பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி பெய்டப்பாக பண்ணாத வரைக்கும் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கக்கூடாது. பேரா 39
2 of table F under schedule 1 to the Companies Act 2013 allows use of free reserves for paying up amounts unpaid on shares held by existing shareholders. இப்போ பேர 39 என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ ரிசர்வ்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஃப்ரீ ரிசர்வ்ஸ் கூட ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து அன்பெய்டு ஷேர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லி பெய்டு பண்ணுறதுக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த ஒரு கண்டிஷன் நம்ம சம்ஸில் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து அன்பெய்டு அமௌண்ட் ஆன் ஷேர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸு, இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து 7 rupees வச்சுருக்காரு, இன்னும் வந்து 3 rupees பேலன்ஸ் இருக்குது, 7 rupees பெய்டப்பு, இன்னும் வந்து 3 rupees வந்து தரணும், பேலன்ஸ் வந்து 3 rupees இருக்குது. இப்போ இந்த 3 rupees அவர்கிட்ட கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரீ ரிசர்வ்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 rupeesக்கு அந்த 3 ரூபா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அவர்கிட்ட கலெக்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து வச்சுக்கிட்டு அது மூலிமா அந்த 3 ரூபா வந்து ஃபுல்லி பெய்டப் பண்ணிடலாம். அப்படின்னா இவர் காசு கொடுக்காமலே அந்த 3 ரூபா வந்து ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வச்சு 3 rupees அவர் பே பண்ண மாதிரி நம்ம காட்டலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Free reserves may be used for paying up amounts unpaid on shares held by existing shareholders. பாருங்கள் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், பேயிங் அப் அமௌண்ட்ஸ் அன்பெய்ட் ஆன் ஷேர்ஸ் ஹெல்டு பை எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் 3 rupees கொடுக்கணும் இல்லையா, இந்த 3 rupeesக்கு என்ன பண்ணலாம்னா கம்பெனி கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அது யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா 3 rupees அந்த ஷேர் ஹோல்டர் கொடுக்கவே வேண்டாம். இந்த 3 rupees வந்து ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து நம்ம அவர் பே பண்ண மாதிரி நம்ம காட்டலாம். அது அந்த 3 rupees வந்து ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. may be used for paying up amounts unpaid on shares held by existing shareholders, though securities premium account and capitalization reserve account cannot be used. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கண்டிஷன் என்னென்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி சிஆர்ஆர் அக்கௌண்ட்டும் இது ரெண்டுமே நீங்கள் அன்பெய்டு அமௌண்ட்டுக்காக யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அந்த அன்பெய்டு ஷேர்ஸை ஃபுல்லி பெய்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பெய்டு அமௌண்ட் ஆன் ஷேர்ஸ், அது வந்து அன்பெய்டு அமௌண்ட் ஆன் ஷேர்ஸ்க்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டும் சிஆர்ஆர் அக்கௌண்ட்டும் ரெண்டுத்தையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ஜேர்னல் டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ போனஸ் வந்து நீங்கள் சாங்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிற அக்கௌண்ட் வந்து சிஆர்ஆர் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறமா நம்ம இந்த அக்கௌண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், போனஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுறதுனால இது வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி இது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் ரிசர்வ்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டலைசேஷன் பண்ணுறோம் ரிசர்வ்ஸ் டு போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டை. இப்போ போனஸ் வந்து ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம இந்த பார்ட்லி பெய்டப் ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இது ஒரு மெத்தடு, இது இன்னொரு மெத்தடு. இந்த மெத்தட் வந்து இப்போ போனஸ் சாங்ஷன் பண்ணுறதுக்கு பார்ட்லி பெய்டப் ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம ₹1 கூட வாங்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃப்ரீ ரிசர்வ்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணோம். எதுக்காக, இந்த பார்ட்லி பெய்டப் ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ரிசர்வ்ஸ் யூட்டிலைஸ் பண்ணோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டும் சிஆர் அக்கௌண்ட்டும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று ஜென்ரல் ரிசர்வ், இன்னொன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். இப்போ அந்த ஃபைனல் கால் வந்து ஃபைனல் கால் கூப்பிட்ற மாதிரி இப்போ டியூ காட்டணும் இல்லைங்களா. டியூனா இவங்ககிட்டேருந்து அந்த இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னால் அந்த எக்ஸாம்பிளில் 3 rupees வரணும் இல்லையா, இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு. இந்த 3 rupees நம்ம இப்போ கூப்பிட்றோம் நம்ம. அப்போ என்னென்னா ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இப்போ இந்த ஃபைனல் கால் வந்து நான் எது கூட அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி நான் ஷேர்ஸு ஆல்ரெடி நான் ஜெனரல் ரிசர்வ் பிஎன்எல் அக்கௌண்ட் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி அந்த ஃபைனல் கால் அமௌண்ட்டுக்கு தான் இது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது, இந்த 2 ரிசர்வும், இந்த ஃப்ரீ ரிசர்வ்ஸும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டை அங்கே கிரெடிட் ஆச்சா இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட் பண்ணுறேன். இந்த ஷேர் ஃபைனல் கால் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிரெடிட் பண்ணுறேன். போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இது வந்து 2வது மெத்தடு. இந்த 2வது மெத்தடில் என்ன திருப்பி ஒரு சொல்கிறேன், பார்ட்லி பெய்டப் ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணும்.
சொல்ல போனோன்னா 7 rupees வந்து ஷேர் பே பண்ணுறாங்கன்னா 3 rupees அவங்க தரணும். ஆனால் அவங்ககிட்ட நம்ம காசு கேட்காம நம்ம என்ன பண்ணோம், டியூ என்ட்ரி போட்டுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி போடுறது எப்படின்னா ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இப்போ அவங்ககிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி டியூ போட்டு இப்போ இந்த ஷேர் ஃபைனல் காலுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டேருந்து காசு வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ் வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரீ ரிசர்வ்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணுறோம். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் ப்ரீஎன்எல் அக்கௌண்ட் யூட்டிலைஸ் பண்ணலாம். செக்யூரிட்டி ஸ்கீம் அக்கௌண்ட்டும் சிஆர் அக்கௌண்ட்டும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அன்பெய்ட் அமௌண்ட் வந்து ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 ரிசர்வ் வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட். 2 என்ன பண்ணுறோம், போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு. இப்போ போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு, இது கிரெடிட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டு டெபிட்டில் இருக்குது. நான் இது ரெண்டுமே கேன்சல் பண்ணணும். இது கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கா, அது கேன்சல் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், டெபிட் பண்ணுறேன். ஸோ போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, ஷேர் ஃபைனல் கால் வந்து டெபிட்டில் இருக்குது, அது கிரெடிட் பண்ணுறேன். டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டு இது வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபைனல் கால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்போது இதுக்கு டேரெக்டாகவே ஒரு என்ட்ரி நீங்கள் இதுலேருந்து ஃப்ரேம் பண்ணலாம். என்னென்னா ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். டேட்டா என்ன பண்ணணும், ஷேர் கேபிட்டலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ அன்பெய்ட் அமௌண்ட் வந்து ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து செகண்ட் மெத்தடு. நம்ம சம்ஸில் பார்க்கலாம் இந்த மெத்தடு. நோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு நோட்டு, இங்கே செக்யூரிட்டி ஸ்கீம் அக்கௌண்ட்டுக்கு இங்கே ஒரு நோட் இருக்குது இல்லைங்களா, இந்த நோட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், as per SEBI regulations such a security scheme should be realized in cash, whereas under the Companies Act 2013 there is no such requirement. ஜென்ரலாக வந்து நம்ம செக்யூரிட்டி ஸ்கீம் அக்கௌண்ட் வந்து ரியலைஸ்ட் இன் கேஷ் மட்டும் தான் போனஸ் இஷ்யூக்காக யூட்டிலைஸ் பண்ணுவோம். அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி ஸ்கீம் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ் கூட என்ன சொல்லணும்னா போனஸ் இஷ்யூக்காக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. whereas the same cannot be used in case of listed companies. ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி ஸ்கீம் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ் கூட என்ன பண்ணலாம்னா போனஸ் இஷ்யூக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுவே லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி ஸ்கீம் ரியலைஸ்ட் இன் கேஷ் மட்டும் தான் இது போனஸ் இஷ்யூக்காக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரூல். ஸோ 2 இருக்குது. ஒன்று வந்து அன்லிஸ்டட் கம்பெனி, listed company, securities premium not realized in cash நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் லிஸ்டட் கம்பெனியில் பண்ணக்கூடாது. ரியலைஸ்ட் இன் கேஷ் லிஸ்டட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரியலைஸ்ட் இன் கேஷ் மட்டும்தான் நம்ம போனஸ் இஷ்யூக்காக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரியலைஸ்டு இன் கேஷ், நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் போனஸ் இஷ்யூ. இதுதாங்க போனஸ் இஷ்யூவோட தியரி பார்ட்டு. இது நமக்கு நல்லா கற்றுக்கிட்டு ஒரு வாட்டி சம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங் டு ஆல்.